Hi viewers, Assalamu alaikum. Welcome to Asia's Tamil Kitchen. இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போற ரெசிபி சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாம் பெஸ்ட் காம்பினேஷனான ஒரு ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் உருளைக்கிழங்கு கிரேவி தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆசியாஸ் தமிழ் கிச்சனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு கிரேவி செய்கிறதுக்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை 2-3 கட் பண்ணி இதே மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 6 பூண்டு பல் எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வெங்காயமும் பூண்டும் அரைச்சாச்சு. இப்போ இதில் நான் ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கிறேன். அப்புறமா 3 டீஸ்பூன் தயிர் சேர்க்குறேன். நம்மளுக்கு க்ரீமியாக வேணும்ல, அதுக்காக தயிர் சேர்த்துக்கிறேன். இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். தக்காளியில் உள்ள புளிப்பு டேஸ்ட் இருக்கும், அதுக்காக. இதை நான் மறுபடியும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ ஆயில் சூடாகிடுச்சு. இதில் தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அரைச்ச விழுதை இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான தண்ணியும் நான் மிக்ஸி ஜாரில் அலசி சேர்த்துக்கிட்டேன். இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கறி மசாலா பவுடர், அதுக்கு தேவையான உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. இப்போ மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போ 2 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை இப்படி பச்சையாகவே நான் சேர்க்குறேன். இது வேக வச்ச உருளைக்கிழங்கு இல்லை. இந்த கிரேவி நம்ம சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப குயிக்காக நம்மளுக்கு முடிஞ்சிடும். இப்போ இதுக்கு தேவையான நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்ததுனால ருசிக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடி 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 4 விசில் வந்துடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டேன். இப்போ ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்ல க்ரீமியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக நம்மளுக்கு தயாராகிடுச்சு. இது பூரிக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். இந்த மாதிரி பொட்டேட்டோ கிரேவி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.